நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காருங்க. தேங்க்யூ சார். நீ ஏன் நிக்கிற? உட்காரு மணி. இல்லை சார், தயவுசெய்து என்னை நிற்க விடுங்க. என்னால் உங்கள் முன்னாடி உட்கார முடியாது சார். மணி, யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு சக மனுஷனா பழகு. உட்காரு மணி. பரவாயில்ல சார், இருக்கட்டும். அட உட்காருப்பா. மணி, உட்கார்ந்ததுக்கு தேங்க்ஸ். சார், இந்த ஆஃபீஸில் ஒருத்தர் முன்னாடி உட்காந்து பேசுகிறேன்னா இதுதான் சார் முத தடவை. ரொம்ப கூச்சமாக இருக்குது சார். அந்த கூச்செல்லாம் போயிடும்பா. ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் உங்க 2 பேரையும் நாங்கள் வர சொன்னேன். நான்சி, நீங்க இந்த ஆஃபீஸில் எனக்கு நிழல் மாதிரி இருந்தீங்க. என் வேலையை நான் எஃபிஷியண்டாக செய்ய முடிஞ்சதுன்னா அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய காரணம். மீட்டிங் ஸ்கெடியூல்லேருந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டதுனால தான் என்னால் அந்த கவலை எதுவுமே இல்லாமல் என் வேலையை செய்ய முடிஞ்சுது. ஆனா அது ஏன் வேலை தானே சார்? உங்கள் வேலையாக இருந்தாலும் அதில் சொதப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வேலையை ரொம்ப நேர்த்தியாக பண்ணீங்க. உங்களை அப்ரோச் பண்ணுற எல்லாரையுமே சரியாக ட்ரீட் பண்ணீங்க. அவங்க அவசரத்தை, கோவத்தை எல்லாத்தையுமே நிதானமாக பார்த்துக்கிட்டீங்க. ஸோ ஐ வாண்டட் டு தேங்க் யூ பர்சனலி. தேங்க்யூ சார். நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். கீப் அப் த குட் ஒர்க். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம எந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணலாம். ஐ வில் ஒன்லி பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ சார். வரேன் சார். நீ எங்க போற? உட்காருப்பா. மணி, இதுதான் நம்ம முறையா பேசிக்கிறோம் இல்லையா? ஆமாம் சார். நீ எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணது எனக்கு தெரியும். அதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன். ஒவ்வொரு முறை காஃபி வரும்போதும் அது அதே சக்கரை அளவில் இருக்கும். லஞ்ச் டைமுக்கு சாப்பாடு பேக் எடுத்து வைக்கிறது எனக்கு தெரியும். எனக்கு எப்போ வார்ம் வாட்டர் தரணும், எப்போ கோல்டு வாட்டர் தரணும்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருந்திருக்கீங்களே சார். நான் பண்ணுற வேலையை யாருமே கவனிக்கிறது இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேஸ்ட்டுக்கு பாக்கு, கடலை மிட்டாய் கூட நல்ல டேஸ்ட் மாறாமல் அதே குவாலிட்டியில் வாங்கி வச்சிருப்பேன். இதெல்லாம் நீ பார்த்து செய்யணும்னு யாரும் சொன்னதே இல்லை. நீயா பார்த்து செஞ்சது தானே. இதுக்கு எப்படி நன்றி சொல்றது? இந்த அன்புக்கு எப்படி நன்றின்னு சொல்ல முடியும்? போதும்பா, உன் அன்பை நிறுத்திக்கோன்னு சொல்ல முடியலையே. பயணம் பண்ண ரயில் பெட்டியை எல்லாரும் பிரிஞ்சு தான் வரணும். ஏன்னா அந்த பெட்டி வேற ஆட்களே ஏற்றிட்டு போகணும். ஆனால் நீ கவனிச்சுக்கிட்ட விதம் வீட்டில் உள்ளவங்க பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்தது. சார், நன்றின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடாதீங்க சார். உங்ககிட்ட வேலை செய்ய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சார். உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எங்கே போனாலும் நல்லா தான் சார் நடக்கும். நீங்கள் இன்னும் பெரிய ஆளாக கண்டிப்பாக வருவீங்க சார். அதை எங்கேயாவது கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன் சார். அது போதும் சார் எனக்கு. ரொம்ப நல்லா சொன்ன மணி. நீ சொன்னது எனக்கு பளிச்சுன்னு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. நல்ல எண்ணம் இருக்கிறதுனால தான் உனக்கு அப்படி தோணுது. உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் எப்படி இங்கே விட்டு போகிறது? உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீ என்கிட்ட வரலாம். நான் உன்னை பார்த்துக்கிறேன். சரிங்க சார். தைரியமாக கிளம்பி வா. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி புத்திசாலித்தனமா செட்டில்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வா. சரிங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். ஆமாம் சார், அப்போ தான் நிறையா பேர் நல்லா இருக்க முடியும் சார். நான் வரேன் சார். ரொம்ப நன்றி சார்.